அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 7 கற்கின்ற உங்களை இஸ்லாம் பாடத்தினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் பாட புத்தகத்தில் 6ஆம் பாடமாக இருக்கின்ற தொழுகைக்கு ஆயத்தமாவோம் என்ற தலைப்பில் இன்றைய கலந்துரையாடலை நடத்த இருக்கின்றேன். அன்பார்ந்த மாணவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளுள் தொழுகைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 7 வயதானால் தொழுவதற்காக பழக வேண்டும். 10 வயதாகியும் தொழாவிட்டால் கண்டித்து அவர்களை தொழ வைப்பது பிள்ளைகள் விடயத்தில் பெற்றோர்களுக்கு இஸ்லாம் கூறும் கட்டளையாகும். அந்த அளவுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொழுகைக்கு முன்னால் நாங்கள் எத்தகைய விடயங்களை செய்ய வேண்டும், அந்த விடயங்களை செய்வதனூடாகத்தான் தொழுகை முறையாக நிறைவேற்றப்படும், அதற்குரிய நற்கூலி எமக்கு கிடைக்கும் என்பதை இந்த பாடத்தினூடாக நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். இஸ்லாம் கூறுகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி, வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவர்களையே நேசிக்கின்றான். அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 108வது வசனம். உண்மையில் சுத்தத்திற்கு இஸ்லாம் முக்கிய இடத்தை கொடுத்திருக்கின்றது. இஸ்லாமிய கடமைகளை எவ்வளவு வலியுறுத்தி கூறியிருக்கின்றதோ அதே போன்று சுத்தத்தையும் வலியுறுத்தி கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அத்துஹூர் ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் ஒரு பகுதியாகும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவாகி இருக்கின்றது. சுத்தம் இல்லாமல் அல்லாஹ் எந்த ஒரு தொழுகையையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்ற ஒரு ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவாகி இருக்கின்றது. தொழுகையை நிறைவேற்றுமாறு எமக்கு கட்டளையிட்ட இஸ்லாம் பரிசுத்தமான நிலையில்தான் அந்த தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை எமக்கு சொல்லியிருப்பதை இந்த ஹதீஸ் நூடாக நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். அகச்சுத்தம், புறச்சுத்தம், இந்த 2 தலைப்புகளில் தான் ஆரோக்கியம் எவ்வாறு பேணப்பட வேண்டும், ஆரோக்கியமாக எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றிய விளக்கத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக அகச்சுத்தம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். எமது உள்ளம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். தீய எண்ணங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் வந்துவிடக்கூடாது. நல்லெண்ணம் வளர்க்கப்பட வேண்டும். பிற மனிதர்களை பற்றி, பிற படைப்புகளை பற்றி எமது உள்ளத்தில் எப்பொழுதும் நல்லெண்ணம் இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் அடுத்தவரை குறையாக கருதுவது, அடுத்தவர் விடயத்தில் பாகுபாடு காட்டுவது, அடுத்தவர்களை தூற்றுவது, அடுத்தவர்களை இழிவாக கருதுவது போன்ற எண்ணங்கள் எமது உள்ளத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் வந்துவிடக்கூடாது. அடுத்தவர்களுக்கு உதவுவது, அடுத்தவர்களின் நலன்களில் பங்கு கொள்வது, அடுத்தவர்கள் நன்றாக வாழ்வதை பார்த்து நாமும் சந்தோஷப்படுவது போன்ற எண்ணங்கள் எமது உள்ளத்தில் எப்பொழுதும் நிலையாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களே, அன்பு என்ற அந்த மிகப்பெரிய பண்பு எம்மோடு இணைந்திருக்க வேண்டும். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுகின்ற அந்த காருண்ய சிந்தனை எமது உள்ளத்தோடு இருக்க வேண்டும். பொறாமையை தவிர்க்க வேண்டும். பாவமான காரியங்கள், பாவமான சிந்தனைகள் எமது உள்ளத்துக்கு வந்துவிடக்கூடாது. பெருமை கொள்ளக்கூடாது. குரோத உணர்வு இருக்கக்கூடாது. நல்ல மனிதனாக எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அகச்சுத்தத்தின் அடையாளமாகும். அன்பார்ந்த மாணவர்களே, மற்றும் ஒரு தலைப்பு தான் புறச்சுத்தம். எமது உள்ளம் எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கின்றதோ அதே போன்று எமது புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும். எமது உடல் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். உடல் உறுப்புகள் தூய்மையாக இருக்க வேண்டும். நாங்கள் அணிகின்ற உடை தூய்மையாக இருக்க வேண்டும். நாங்கள் வாழ்கின்ற சூழல் தூய்மையாக இருக்க வேண்டும். இது இஸ்லாம் எமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாகும். அன்பார்ந்த மாணவர்களே, எமது உடல் உறுப்புகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நகம் வெட்டி கொள்ள வேண்டும். ஆண்கள் முடியை அழகாக வெட்டி கொள்ள வேண்டும். பெண்கள் அந்த முடியை வளர்த்து கொள்ள வேண்டும். தலையில் அசுத்தங்கள் சேர்ந்து விடாமல் அதனை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குளித்துக் கொள்ள வேண்டும். பல் துலக்கிக் கொள்ள வேண்டும். எமது உடம்பிலிருந்து துர்நாற்றம் வராமல் எமது உடம்பை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் எமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாகும். நாங்கள் உடுக்கின்ற உடை தூய்மையாக இருக்க வேண்டும். கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று பழமொழி ஒன்று இருக்கின்றது. நாங்கள் அணிகின்ற ஆடை பழையதாக இருந்தாலும் அதில் தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றது. நாங்கள் வாழ்கின்ற சூழல் எமது வீடாக இருக்கலாம்,
நாங்கள் படிக்கின்ற பாடசாலையாக இருக்கலாம், நாங்கள் நடந்து செல்கின்ற பாதையாக இருக்கலாம், பயணங்கள் செல்கின்ற வாகனங்களாக இருக்கலாம். எந்த இடத்தில் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் இருக்கின்ற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த மிகப்பெரிய பக்குவம் எம்மோடு இருக்க வேண்டும். எங்காவது ஒரு அழுக்கை கண்டால் உடனே அதை நீக்கி விடுகின்ற, சுத்தம் செய்து விடுகின்ற அந்த பக்குவம் எமது செயலோடு எமது உடம்போடு இணைந்திருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் கற்றுத்தருகின்ற பாடமாகும். அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாம் சுத்தத்தை எமக்கு கற்றுத்தருகின்ற போது ஹதஸ் என்று சொல்கின்ற தொடக்கு பற்றிய ஒரு செய்தி எங்களுக்கு சொல்கின்றது. இந்த ஹதஸை சிறுதொடக்கு என்றும் பெருந்தொடக்கு என்றும் இரண்டு பகுதிகளாக நோக்க முடியும். சிறுதொடக்கு என்றால் என்ன என்பதை முதலாவதாக நாங்கள் நோக்குவோம். வுலு முறியும் நிலை. ஒருவர் வுலுவோடு இருக்கின்றார், அவருடைய வுலு முறிந்து விட்டது என்றால் அவர் சிறுதொடக்கோடு இருக்கின்றார் என்று பொருள்படும். தொழுகை போன்ற கடமைகளுக்கு முழு செய்து கொள்வது அவசியம். அப்படி என்றால் சிறு தொடக்கோட தொழுகையை நிறைவேற்ற முடியாது, தவாப் செய்ய முடியாது. இப்படியான இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு முஸ்லிம் சுத்தமாக முழுவோடு இருக்க வேண்டும். அதே நேரம் வணக்க வழிபாடுகளில் மட்டுமல்லாமல் எல்லா நிலையிலும் நாங்கள் முழுவோடு இருப்பது மிக முக்கியமாகும். இதனால் எமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக் வம்ஸஹு பிருஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன். அல் குர்ஆன் கூறுவதை நீங்கள் பாருங்கள். விசுவாசிகளே, நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் போது உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்கள் இரு கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள். நீரை தொட்டு உங்களது தலைகளை தடவி மசஹ் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கால்களை இரு கணுக்கால் வரைக்கும் கழுவிக்கொள்ளுங்கள். அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 6வது வசனம். இங்கு முழு செய்கின்ற முறை பற்றி அல் குர்ஆன் தெளிவாக கூறுகின்றது. முழு செய்கின்ற நாம் முதலில் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நாங்கள் கற்றிருக்கின்றோம். அந்த நியத்தோடு முதலாவதாக செய்ய வேண்டிய ஒரு கடமைதான் முகத்தை கழுவுதல். இரண்டாவதாக முழங்கை உட்பட 2 கைகளையும் கழுவ வேண்டும். அடுத்ததாக எமது தலையை மசஹ் செய்து கொள்ள வேண்டும். அடுத்து எமது 2 கால்களையும் கழுவிக்கொள்ள வேண்டும். இந்த ஒழுங்கின்படி செய்வது வுலுவின் ஃபர்லுகளில் 6வது ஃபர்லாகும். எனவே 6 ஃபர்லுகள் பற்றிய செய்தி இந்த அல் குர்ஆன் வசனத்தினூடாக எமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. நியத்து வைத்தல், முகம் கழுவுதல், 2 கைகளையும் கழுவுதல், தலையை மசஹ் செய்தல், 2 கால்களையும் கழுவுதல், ஒழுங்கு முறைப்படி செய்து கொள்ளல். இந்த 6 ஃபர்லுகளோடு இணைந்ததாக முழு செய்கின்ற போது இன்னும் சுன்னத்தான செயற்பாடுகளும் இருக்கின்றன. அவற்றையும் செய்து கொள்வது எமக்கு அதிக நன்மையை தரக்கூடிய ஒன்றாகும். அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்ததாக நாம் பெருந்தொடக்கு என்றால் என்ன என்று பார்ப்போம். யார் மீது குளிப்பு கடமையாகின்றதோ அவர்கள் பெருந்தொடக்குரியவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக குளிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை தோன்றுமாக இருந்தால் அவர்கள் குளித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் குளிக்கும் வரை பெருந்தொடக்கோடு இருக்கின்றார்கள். அவர்கள் நிறைவேற்றுகின்ற தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கடமைகளை நிறைவேற்றுவதற்காக குளித்து தன்னை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னால் முழு செய்து தன்னை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் பெருந்தொடக்கோடு இருக்க முடியாது. யார் மீது குளிப்பு கடமையாகின்றதோ அவர்கள் உடனே குளித்துக் கொள்ள வேண்டும் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்வோம். அடுத்து நாங்கள் செல்கின்ற ஒரு பகுதி தயம்மும். வுலுவுக்காக அல்லது கடமையான குளிப்புக்காக நீரை பயன்படுத்த முடியாத போது சுத்தமான மண்ணை பயன்படுத்தி முகம் மற்றும் 2 கைகளையும் தடவிக் கொள்ளுதல், மசஹ் செய்து கொள்ளுதல் தயம்மும் என்று சொல்லப்படும். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் தயம்மும் என்ற ஒரு கடமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தொழுகையை நிறைவேற்றுவதற்காக குளிக்க வேண்டும் குளிப்பு கடமையானவர்கள். அதே நேரம் தொழுகைக்கு முன்னால் முழு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஆரம்பத்திலே கதைத்தோம். இந்த இரண்டையும் செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற போது
அதற்கு பகரமாக தயம்மம் செய்து கொள்ள முடியும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு சலுகையாக அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. சுத்தமான புழுதி உள்ள மண்ணில் 2 கைகளையும் அழுத்தி பின்னர் அந்த 2 கைகளையும் கொண்டு தனது முகத்தை தடவிக்கொள்ள வேண்டும். பின்னர் 2 கைகளையும் தடவிக்கொள்ள வேண்டும். இந்த செயல்பாட்டை நாங்கள் தயம்மம் என்று சொல்கின்றோம். இந்த கடமையை இஸ்லாம் எங்களுக்கு நடைமுறைப்படுத்துமாறு சொல்லியிருக்கின்றது, குளிக்க முடியாத, முழு செய்ய முடியாத சந்தர்ப்பங்களில். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த தயம்மம் பற்றி அல் குர்ஆன் என்ன கூறுகின்றது என்று பார்ப்போம். வஇன்குந்தும் மர்தா அவ் அலா சஃபரின் அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயித் அவ் லமஸ்துமுன் நிசா ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வஐதீக்கும் மின்ஹு. நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால், அல்லது உங்களில் எவரும் மனசலம் கழித்து வந்தாலும், அல்லது தாம்பத்திய உறவு கொண்டிருந்தாலும் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் சுத்தமான மண்ணை கொண்டு உங்கள் முகங்களையும் 2 கைகளையும் தடவிக் கொள்ளுங்கள், தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. 4வது அத்தியாயம் 6வது வசனம். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த அல் குர்ஆன் வசனத்தின் ஊடாக ஒருவருக்கு வுது செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகின்ற போது அல்லது குளிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்ற போது, சில காரணங்களால் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை இருந்தால் தயமம் செய்வதற்கான வழிகாட்டலை அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தயமும் ஆகுமாக்கப்பட்ட சந்தர்ப்பங்களாக பின்வருவனவற்றை எங்களால் கூற முடியும். நீரை பயன்படுத்த முடியாத அளவு நோய் நிலை எங்களுக்கு இருக்குமா இருந்தால் தயமம் செய்ய வேண்டும். தண்ணீர் இருக்கின்றது, ஆனால் இந்த தண்ணீரை பயன்படுத்தினால் எமது நோய் அதிகரித்து விடும் என்று வைத்தியர் கூறுகின்றார். இந்த நிலையில் நாங்கள் தயமம் செய்து கொள்ள வேண்டும். முழு செய்வதற்காக அல்லது குளிப்பதற்காக தண்ணீர் இருக்கின்றது, முழு செய்வதற்காக குளிப்பதற்காக தண்ணீர் இல்லாமல் இருக்கின்றது. இந்த நிலையிலும் நாங்கள் தயமம் செய்து கொள்ள முடியும். தண்ணீர் கொஞ்சமாக இருக்கின்றது, அந்த தண்ணீரை குடிப்பதற்கு அல்லது உணவை சமைப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் என்ற நிலை இருக்கின்ற போதும் தயமம் செய்து கொள்ள முடியும். அல்லது எமது உடம்பில் காயங்களுக்கு கட்டு போடப்பட்டிருந்தால், அந்த கட்டுக்கு பெண்டேஜ் என்று சொல்வோம், அதனை அரபியில் ஜபீரத் என்று குறிப்பிடுவார்கள். இந்த கட்டு போடப்பட்டிருந்தாலும் அதற்கு பகரமாக நாங்கள் தயமம் செய்து கொள்ள முடியும். குளிப்பு கடமையான ஒருவர் குளிக்க வேண்டும், ஆனால் உடம்பில் ஏதாவது ஒரு பகுதியில் கட்டு போடப்பட்டிருக்கின்றது என்ற நிலை இருக்கின்ற போது, கட்டு போடப்பட்ட பகுதியை தவிர உள்ள அனைத்து பாகங்களையும் சுத்தம் செய்துவிட்டு இறுதியில் தயமம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த தயமத்தை முறிக்கும் காரியங்களை நாங்கள் நினைவுபடுத்துவோம். முழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தயமமே முறித்துவிடும். தண்ணீர் இல்லாமல் தயமம் செய்திருந்தால் தண்ணீர் கிடைத்தவுடன் தயமம் முறிந்துவிடும். நோயின் காரணமாக தயமம் செய்திருந்தால் நோய் குணமடைந்தவுடன் தயமம் முறிந்துவிடும். இதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முழுவின் உறுப்புகளான தலை அல்லது காலில் ஜபீரத் போடப்பட்டிருப்பின் முறையாக தயமம் செய்து கொண்டால் போதுமானது. தயமமின் உறுப்புகளான முகம் அல்லது கையில் ஜபீரத் போடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டால் முழு செய்து கொண்டு ஜபீரத் போட வேண்டும். முழு செய்யும் சந்தர்ப்பத்தில் ஜபீரத் போடப்பட்ட உறுப்பை தவிர உள்ள ஏனைய உறுப்புகளை கழுவிவிட்டு தயமம் செய்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எம்மிடத்தில் எதனை எதிர்பார்க்கின்றது? இந்த வுது, குளிப்பு, தயமம் என்பவற்றினூடாக இஸ்லாம் தூய்மையை எதிர்பார்க்கின்றது. தூய்மை ஈமானின் அடிப்படை. தூய்மையான நிலையில் மேற்கொள்ளப்படும் வணக்கங்களே அல்லாஹு தாலாவால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. உள்ளம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும். எமது உடலும் உடையும் தூய்மையாக இருக்க வேண்டும். நாங்கள் வாழ்கின்ற சூழலும் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த பாடத்தோடு தொடர்பான சில வினாக்களை இப்பொழுது நினைவுபடுத்துகின்றேன். சிறு தொடக்கு என்றால் என்ன? முழு செய்வதால் ஏற்படும் நன்மைகள் 3 குறிப்பிடுக. தயமம் செய்ய முடியுமான சந்தர்ப்பங்கள் 3 தருக. ஜபீரத் என்பது யாது? தயமம் செல்லுபடியற்றதாகும் சந்தர்ப்பங்கள் 3 தருக. இந்த வினாக்களுக்கான விடையை கற்றவற்றிலிருந்து நீங்கள் தேடி எழுதிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு எதிர்பார்க்கின்றேன். நல்லது மாணவர்களே, இத்தோடு இந்த பாடம் நிறைவு பெறுகின்றது.